ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஹாக்கின்ஸ் ட்ரைப்ளை ஃப்ரை பேன் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும், ட்ரைப்ளைனா மேல் லேயரும் பேஸ் லேயரும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலையும், நடுவில் வர லேயர் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியத்திலையும் வந்து வர்றதுனால தீயாது, அடி பிடிக்காது அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. உண்மையிலேயே இந்த ட்ரைப்ளை குக்வேர்லாம் தீயாமல் இருக்கா, அடி பிடிக்காமல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம 4 டாப் பிராண்ட்ல இருந்து ட்ரைப்ளை கடாய் வந்து வாங்கி தீயாமல் இருக்கா, அடி பிடிக்காமல் இருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்ணியும் வந்து கம்பேர் பண்ணி வீடியோ வந்து போட்டிருப்போம். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், வேணா வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் இந்த ட்ரைப்ளை ஃப்ரை பேன் தீயாமல் இருக்கா, அடி பிடிக்காமல் இருக்கா, இதனுடைய கெப்பாசிட்டி என்ன, இதனுடைய குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது, இதனுடைய ப்ரைஸ் என்ன, இதெல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாக்ஸோட ஹைலைட்னு வந்து பார்க்கும்போது ஹாக்கின்ஸ் பிராண்டிங்கும் ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்றதையும் 5 இயர் கேரண்டி அப்படின்றதையும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. 24 சென்டிமீட்டர் டயமீட்டரையும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 3 லேயரை பற்றி ஹைலைட் பண்ணியிருக்காங்க. சர்ஃபேஸ் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா 18x8 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும், கோர் லேயர் வந்து அலுமினியம், பேஸ் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒர்க்ஸ் வித் கேஸ் அண்ட் இண்டக்ஷன் அப்படின்றதையும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா 6 ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸை ஹைலைட் பண்ணியிருக்காங்க. நம்பர் 1 பார்த்தீங்கன்னா இதனுடைய திக்னஸ் வந்து 3 mm அப்படின்றத ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த டாப் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா 18x8 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய எட்ஜ் வந்து கர்வாக வரதுனால ஊற்றும் போது சிந்தாது அப்படின்றத ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹேண்டில் வந்து ரோஸ் வுட்ல வந்து வரதுனால ஹீட்டாக ஆகாது, கூலாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ரிவெட் ஃபினிஷிங் வரதுனால அந்த ஹேண்டில் ஸ்ட்ராங்காகவே வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ASI 430 மேக்னெட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் வாஷ் ஒன்லி அப்படின்றதையும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அதே 3 லேயரை பற்றி ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேஸ், இண்டக்ஷன், எலக்ட்ரிக், செராமிக், ஹாலஜன் கம்பேட்டபிள் அப்படின்றதையும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இப்போ அன்பாக்ஸ் பண்ணிட்டு உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றத ஒவ்வொன்றா வந்து பார்த்துடலாம். அன்பாக்ஸ் பண்ணதும் ஒரு வுட்டன் ஸ்பேட்ச்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. என்னோட குவாலிட்டி வைஸ் வந்து பார்க்கும்போது ஓகேவா தான் இருக்கு. இப்போ இந்த கவர் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வித் கேரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கார்டு மேலேயே அவங்களுடைய அதர் ட்ரைப்ளை ப்ராடக்ட்ஸையும் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஓப்பன் பண்ணி உள்ள பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய கண்டென்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர் கேரண்டி கார்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரப்பரும் வந்து வருது. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரை பேனோட சென்டரில் ஸ்டிக்கரை ஒட்டி அதில் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் பாக்ஸ் மேலே நம்ம பார்த்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மறுபடியுமே வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வித் ப்ரைஸ், வித்தவுட் கிளாஸ் லீட் மாடல் அப்படின்றதையும். அதுக்கப்புறம் இந்த ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் வுட்ல வரதுனால பிடிக்கிறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாகவே இருக்குன்னே சொல்லலாம். இந்த ஹோல் வந்து வரதுனால நம்மளால் ஹேங் பண்ணிக்கவும் முடியும். ரிவெட் ஃபினிஷிங் வந்து வர்றதுனால நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்குது இந்த ஹேண்டில். இதனோட எட்ஜ் வந்து கொஞ்சம் கருடாக வர்றதுனால குழம்பு ஊற்றும் போது சிந்தாது அப்படின்ற மாதிரி ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அதையுமே டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இதனுடைய பேக் சைடுன்னு வந்து பார்க்கும்போது ISI அப்படின்றதையும், ஹாக்கின்ஸ் பிராண்டிங்கும், 3 mm திக்னஸ் அப்படின்றதையும், ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ரையிங் பேன் அப்படின்றதையும், 24 சென்டிமீட்டர் டயமீட்டர், இண்டக்ஷன் அண்ட் கேஸ் கம்பேட்டபிள் அப்படின்றதையும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய மெஷர்மெண்ட்னு வந்து பார்க்கும்போது டயமீட்டர் அவங்க சொன்னது 24 சென்டிமீட்டர், ஆனால் 26 சென்டிமீட்டரே வந்து வருது. இந்த ஹேண்டிலோட லென்த்னு வந்து பார்க்கும்போது 7 inches 18 சென்டிமீட்டர் வருது. இதனுடைய கெப்பாசிட்டின்னு வந்து பார்க்கும்போது 1 லிட்டர் மெஷரிங் கப்பால் இப்போ 1 கப்பு வந்து ஊற்றியாச்சு. 2வது கப்பு ஊற்றும் போது 200 ml வந்து பார்த்தீங்கன்னா மீந்துருச்சு. அப்போ டோட்டல் கெப்பாசிட்டி 1.8 லிட்டர்ஸ் வந்து வருது. இப்போ நம்ம கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணி பார்த்துடலாம். அதே போல் தீயாமல் இருந்ததா, அடி பிடிக்காமல் இருந்ததா அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கீரை பொரியல் தான் வந்து செஞ்சுருந்தோம். ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து அடி பிடிக்கல. கீரையுமே வந்து செஞ்சு முடிச்சதுக்கப்புறமும் பெருசாக வந்து அடி பிடிக்கல. அதே போல் இந்த ஹேண்டிலோட ஹீட் டெஸ்ட்டுன்னு வந்து பார்க்கும்போது வுட்டில் வந்து வர்றதுனால நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டு தாங்குது. ஃப்ரண்ட்டில் மட்டும் தெரியாமல் நம்ம கையை வச்சுட்டு மட்டும் வந்து சுடும் அந்த ஃப்ரை பேன் மேலே. அடுத்து வாழைக்காய் பொரியலை வந்து செஞ்சிருந்தோம். இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாகவே இருக்கும். அதனால் நமக்கு பெருசாக வந்து அடி பிடிக்கல. இருந்தாலுமே அந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து பிடிச்சிருக்கிறத வந்து பார்க்க முடியுது. அடுத்து இன்னொரு நாள் வாழைக்காய் பொரியல் வந்து செய்யும்போது ஒய்ஃப் வந்து தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணும்போது அந்த தண்ணியோடு எடுத்து அப்படியே செஞ்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து சென்டரில் வந்து அடி பிடிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்து உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து வேக வச்சு இந்த மாதிரி பொரியல் வந்து செஞ்சுருந்தோம். அப்படி செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் லைட்டாக வந்து அடி பிடிக்க ஆரம்பிக்குது. ஆனால் தேய்ச்சி விட்டுனா வந்து போயிடுது. அதுவே கொஞ்சம் நேரம் நம்ம வந்து கிளாஸ் லீடு போட்டு மூடி வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக வந்து அடி பிடிக்கிறத வந்து பார்க்க முடியுது. அதே போல் இன்னொரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கே குட்டி குட்டியாக பீஸ் பண்ணி வேக வைக்காமல் டேரெக்டாக பொரியல் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து அடியே பிடிக்கல. இது வந்து பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அடியில் சுத்தமாக பிடிக்கவே வரல. அதே போல் சிம்மில் வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா சுத்தமாக வந்து அடியே பிடிக்கல. அடுத்து ஃப்ரைட் ரைஸ் வந்து குழந்தைங்களுக்காக கொஞ்சம் குவான்டிட்டியில் வந்து செஞ்சுருந்தோம். அந்த முட்டை ஊற்றி கொஞ்சம் கலரும் போது மட்டும் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து அடி பிடிக்குது. அடுத்து அவரைக்காவை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஃபைனல் ஸ்டேஜில் வந்து அடி பிடிச்சிருக்கிறத வந்து பார்க்க முடியுது. அதே போல் வெண்டைக்காவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து வதக்கும்
நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனல் ஸ்டேஜ்ல நல்லாவே வந்து தீஞ்சு இருக்கிறதையும் வந்து பார்க்க முடியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா, இட்லி பொடி வந்து செய்றதுக்காக எல்லா பருப்பையுமே வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ல வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணியிருந்தோம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா எதுவுமே வந்து அடி பிடிக்கல. இதனோட எட்ஜ் ரவுண்ட் ஷேப்ல வந்து வர்றதுனால, குழம்பு ஊத்தும்போது சிந்தாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா, நம்ம தண்ணிய ஊத்தி டெஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே இறுவி லைட்டா பின்னாடி போறத வந்து பார்க்க முடியுது. இது ட்ரை ப்ளே அப்படின்றதுனால, ஹீட்ட ஈவனா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுதா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்காக, அரிசி மாவு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஈவனா அப்ளை பண்ணி விட்டுட்டு, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இந்த லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா ஹீட் வந்து போகல. அதுவே இந்த ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து ஹீட் வந்து போயிருக்கு. அப்ப ஈவனா ஹீட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணலன்றது மட்டும் தெரியுது. அடுத்து வாஷிங்ன்னு வந்து பார்க்கும்போது, இது ட்ரை ப்ளே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்றதுனால, தேய்க்கிறதுக்கும், வாஷ் பண்றதுக்கும் ரொம்பவே வந்து ஸ்மூத்தாவும், ஈஸியா இருக்குன்னே வந்து சொல்லலாம். அடுத்து இதனுடைய குவாலிட்டி வந்து நல்லா இருக்கிறதுனால, அவங்க ஹேண்ட் வாஷ் ஒன்லின்னு சொல்லியிருந்தாலுமே, நம்ம டிஷ் வாஷர்ல வச்சு லாஸ்ட் 2 மந்த்ஸா வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்து இல்ல. அப்போ ஓவராலா இந்த ஃப்ரை பேன் வந்து ஒர்த்தா வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனுடைய குவாலிட்டி வந்து நல்லா இருந்தாலுமே, நீங்க வந்து ட்ரை ப்ளே வந்து வாங்குறீங்க. அதனால தீயவே தீயாது அப்படின்னு நினைச்சு வந்து வாங்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பா லைட்டா டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்கும். ஏன்னா இந்த வெண்டைக்காய், அவரைக்காய், வேக வச்ச உருளைக்கிழங்கு பொரியல்லாம் ஃபுல் ஃப்ளேம்ல செய்யும்போது கண்டிப்பா வந்து தீயறத வந்து பார்க்க முடியும். இதனுடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1485க்கு வந்து அவைலபிளா இருக்கு. ப்ராடக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஆட் பண்ணியிருக்கோம். வேணும்னா செக் பண்ணி பாருங்க. மார்க்கெட்ல ஹோம் அண்ட் கிச்சன் ரிலேட்டடா இந்த ப்ராடக்ட் இருக்கு, அந்த ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்றதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. ஆனா அந்த ப்ராடக்ட்லாம் ஒர்த்தா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.